மதுரை வரும் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் தங்களுக்குள் ஒரு கூட்டணி அமைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியானது தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளைய தினம் பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்கு பிறகாக இரவு விருந்து, அதே போல எல்லோரும் ஒன்று கூடுதலுக்கான நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தருவாயில் அவர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக பேசிக்கொண்டு இந்த கூட்டணி அடுத்த கட்டமாக செல்வது, தொகுதிகளை பங்கீடுவது செய்வதாக அது சம்பந்தமாகவும் பேச வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினத்தில் அமமுகவுக்கு அதே போல எல்லா கட்சிகளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி, ராமதாஸ் ஆகியோர் எல்லாமே அந்த மேடையில் நாளைக்கு வருவாங்க. அதன் பின்னராக பிரதமரை வழி அனுப்பி வைத்து அதன் பின்னராக எல்லோரும் ஒரு இடத்தில் கூடி அவர்கள் அங்கே இந்த தொகுதி பங்கீடு சம்பந்தமாக அடிப்படை பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சார்பாக தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படவில்லை என்பதும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆகையால் தலைவர்கள் மட்டத்தில் அந்த நம்பர்ஸ் சம்பந்தமா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றது தொடர்பாகவும் நாளை மீட் பண்ணக்கூடிய அந்த தருவாயில பேச இருக்கிறாங்க. பிரதமரின் வருகையை ஒட்டி இந்த சந்திப்பு நடக்கிறது என்பது மிக முக்கியம். அதுதான் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு, தொகுதி பங்கீடு என்பது பிரதமர் வந்து சென்ற பிறகுதான் நடக்கும் அப்படின்றாங்க. அதுக்கான அடிப்படை விஷயங்கள் நாளை மதுரையில் நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.